ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன், அதில் ஒரு ஹீரோ, அந்த படத்தை ஹீரோ வந்திருந்தால் அழகாக இருப்பார். தெலுங்குல ஹீரோ பண்ணுறார். அவர் இப்போ கைதாகி ஜெயிலில் இருக்கார். என்ன காரணம்? கொக்கைன்னு ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையாயிட்டார். பெரிய ஹீரோ சார், நீ ஒரு நல்ல குடும்ப கதை சொல்லக்கூடாது? கஞ்சா கடத்தல் மட்டும் விஜயே நடிச்சிருக்காரு, அஜித் நடிச்சிருக்காரு, ரஜினி சார் நடிச்சிருக்காரு. இப்போ உங்களுக்கு கோடி 1000 லட்சக்கணக்கான தொண்டை இருக்கான், ரசிகர் இருக்கான். நீ சினிமாவில் குடிக்கிறத காட்டினா ஒரு லவ் ஃபெயிலியர், பாருக்கு போய் தண்ணி அடிக்கிறது, காலேஜில் ஃபெயில் தண்ணி அடிக்கிறது, இதான ரெமெடி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். திரும்பும் திசையெங்கும் தெளிவான தன் எண்ணங்களை, வெளிப்பாட்டை, திரைத்துறை அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் தயாரிப்பாளர் மகேஸ்வரன் மகிமை படக்குழுவினரை வாழ்த்து வந்திருக்கும் தயாரிப்பாளர் திரு கே ராஜன் அவர்களை பேச அழைக்கிறோம். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். தன்னம்பிக்கையின் தனி உருவமாக பல பேருக்கு எடுத்துக்காட்டாக விளங்கி ஒரு படத்தை தயாரித்து அதை மக்களுக்கு போட்டு காட்டுகின்ற ஆற்றல் படைத்த அருமை தம்பி தவமணி அவர்களே, இயக்கம், நடிப்பு, தயாரிப்பு, அதோடு அவரும் தன்னுடைய மகனையும் கதாநாயகனாக போட்டு ஒரு பக்தி கலந்த ஒரு சமூக படத்தை அற்புதமாக உருவாக்கி இருக்கிறார். அந்த தம்பியின் பேச்சு ஒவ்வொன்றும் தன்னம்பிக்கை தருவதாக, ஒவ்வொருவரையும் ஊக்குவிப்பதாக. யாருமே சோர்ந்து விடாதீர்கள், நம்பிக்கை வையுங்கள், அது நடக்கும். இறைவன் மீது நம்பிக்கை வையுங்கள், அவர் நடத்துவார் என்பதை தம்பி தவமணி அவர்கள் பிரமாதமா பேசினார். படம் எடுத்தது நம்ம ஒரு சின்ன முன்னோட்டம் பார்த்தோம். பாட்டு 4 பாட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சாமிநாதன், தம்பி சாமிநாதன் நடிகர், அவர் பார்த்துருக்காரு, அவர் நடிச்சிருக்காரு. இந்த சிறுபட தயாரிப்பாளர்களை ஊக்குவிக்கிறதுல என்னுடைய அருமை தம்பி அன்பு செழியன் பல அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கார். தன் சொந்த செலவில் ஒரு சங்கத்தை உருவாக்கி ஒரு இடத்தை அதுக்குன்னு வாடகை சொந்த இடத்திலே வச்சு வர்ற சிறுமுகத்து பட தயாரிப்பாளர்லாம் வழிகாட்டியாக விளங்கி தவறான தட்டி கேட்கறது, தவறு பண்ணாத. இப்போ அவர் பேசுறதை கேட்டுங்க. பல பேர் பூஜை போடுற அளவுக்கு வருவான், பூஜைக்கு பிறகு காணாம போயிடுவான். சில பேர் கோட்டை படம் எடுப்பான், கோட்டை எடுப்பான், அதுக்குள்ள கோட்டுக்கு செலவு பண்ற பணத்தை படத்துக்கு செலவு பண்ண மாட்டான். சிலர் ஆஃப் அடிப்பாங்க, பாதி படம் வரையும் வரும், முடிக்க முடியாது. சிலர் முடிச்சிருவாங்க, ரிலீஸ் பண்ண முடியாது. ஏன்னா ரிலீஸ் நேரத்தில் இருக்க கஷ்டங்கள் இருக்க, அவ்வளோ பெரிய கஷ்டம். கியூபுக்கு பணம் கட்டாம இன்னைக்கு ஏறக்குறைய 80-90 படம் நிற்கி சார். படம் எடுத்துட்டாங்க, சென்சார் பண்ணிட்டாங்க. கியூபுக்கு இந்த பப்ளிசிட்டிக்கு
ஒரு 50 லட்சம் வேணும். அது இல்லாம இன்னைக்கு 60-70 படம் நிக்குது. நான் சிலருக்கு ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கேன். 16 படம் ரெடி ஆயிருக்கு. எனக்கு பணம் வரல. ஏன்னா வாங்க ஆள் இல்லை, கடன் வாங்கி படம் எடுத்துட்டாங்க. திருப்பி அதை கொடுத்தாதான் இவங்க விடுவாங்க. திருப்பி கொடுக்க முடியல, ஏன்னா வியாபாரம் இல்லை. நான் ஒன்று தப்பா சொல்லலை. ஒரு ஆதரவான ஒரு தம்பி ஹீரோ, உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு 7-8 ஹீரோக்கள் நிலைமை தான் இல்லை, ஒரு 15 ஹீரோ நிலைமை தான். அதர்வாது மட்டும் 9 படம் முடிஞ்சிருக்கு சார். 9 படம் முடிஞ்சிச்சு. எப்போ? 2 இயர்ஸ், 2 வருஷமா முடிஞ்சிருக்கு. என் தம்பி மைக்கேல் ராயப்பன் பெரிய படம்லாம் எடுத்தவர், சக்சஸ்ஃபுல் ப்ரொடியூசர். அதரா வச்சு ஒரு படத்தை 2 வருஷமா இன்னும் ரிலீஸ் பண்ண முடியல. உதாரணத்துக்கு சொல்றேன், எங்க ப்ரொடியூசர் பண்ற கஷ்டத்தை சொல்றேன். அவருக்கும் பணம் கொடுத்துருக்கேன். அதரா படத்துக்கு மட்டும் 3 படத்துக்கு கொடுத்துருக்கேன். படங்கள் 2-3 வருஷம் ஆச்சு ரிலீஸ் ஆகுது. பட் அந்த தம்பிக்கு 1.25 கோடி சம்பளம். சொலையா டப்பிங் முன்னால இவர் 1.5 கோடி வாங்கிட்டார். ப்ரொடியூசர் கதி என்ன அவஸ்தப்படுறாங்க சார், வெளியில பார்க்குறோம். அந்த நிலையில எப்படியோ கஷ்டப்பட்டு படத்தை ரிலீஸ் பண்ணா, நம்ம சினிமாக்காரனே அன்பு செல்வி சொன்னது போல, என்ன படமா இது, என்ன படம் எடுத்துக்கணும், இவெல்லாம் படம் எடுக்க வந்துட்டானுங்க. ஏன்னா நாய உனக்கு முடியலன்னா விட்டு போடா, எடுத்து பாவம் கஷ்டப்படுறவனை கிண்டல் பண்ணிக்கிட்டு படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு, அது நம்ம ஆளுங்களே இல்லை, வெளியில இருக்க பப்ளிக் சொன்னா ரைட். பத்திரிகை நிருபர்கள், ஊடக நண்பர்கள் நிறைய எழுதி குறை எழுதுறது அவங்க கடமை. அவங்க குறை சொன்ன பரவாயில்ல, இருக்கிற குறைய. ஆனா கூட இருந்து நல்லா சாப்பிட்டுட்டு அவனே சொல்றான் சார், இப்படிப்பட்ட இந்த சினிமா சூழ்நிலையில தம்பி தவமணி சொந்த, எனக்கு இன்னொரு மகிழ்ச்சி என்னன்னா, கடனே இல்லை, மொத்த பணத்தையும் போட்டு சுதந்திரமா எடுத்துருக்காரு. கேட்க ஆளே கிடையாது. அவர்கிட்ட ஒருத்தர் வர முடியாது. தொழிலாளிக்கே துரோகம் இல்லை, தொழிலாளி டெக்னீஷியன் எல்லாருக்கும் பணம் கொடுத்தாச்சு. இப்போ அவங்க ஹாப்பி. ப்ரொடியூசர் செட்டில் பண்ணிட்டோம், கடன் இல்லாமல் ஒரு படம் எடுத்துட்டோம், மகனை ஹீரோ உருவாக்கிட்டோம் என்கிற ஒரு நல்ல நம்பிக்கை. இந்த படம் வெற்றி பெற்றா, அந்த பணம் திரும்பி வந்தா இதை விட ஒரு பெரிய படம் எடுப்பார். இந்த படம் வேற எடுக்க போகாது. அதான் சார் திருமூர் படம் தயாரிப்பாளர். ஓட்ட பணம் எடுத்து வந்தா திருப்பி படம் தான் நாங்கள் எடுப்போம். தொழிலாளிக்கு வேலை கிடைக்கும், எல்லாரும் லைஃப்ல சந்தோஷமா இருக்கலாம். அது ப்ரொடியூசர் செய்கிற தியாகம். ஆகவே அதுவும் மகேஸ்வரன் மகிமை, கடவுளின் பெயரை வச்சு அந்த மகேஸ்வரன் மகிமையால் இந்த படம் வெற்றி பெறணும்னு நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இன்னைக்கு ஒரு விஷயத்தை மட்டும் பொது நலன் கருதி, மக்கள் நலன், சினிமாக்காரங்க மட்டும் இல்லை, பொதுவாகவே மக்கள் நலன் கருதி, அது தமிழக மக்கள், இந்திய மக்கள், உலக மக்கள், அவர் நன்மையை கருதி ஒரு விஷயம். இன்னைக்கு அண்டர் கிரவுண்ட்ல ஓடிட்டு இருக்க ஒரு மேட்டர், ஒரு 3 மாசத்துக்கு முன்னால ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன், அதில் ஒரு ஹீரோ, அந்த படத்தை ஹீரோ வந்திருந்தாரு, அழகாக இருப்பார், தெலுங்குலையும் ஹீரோ பண்றார். அவர் இப்ப கைதாகி ஜெயிலில் இருக்கார். என்ன காரணம்? கொக்கைன்னு ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையாயிட்டார். எனக்கு ரொம்ப வேண்டிய தம்பி, என் தம்பி சாமிநாதன் மாதிரி, அவனும் ஒரு நல்ல தம்பி, நல்லா பழகுவான், மரியாதையான அழகன். பாராட்டினேன், மேடையில் பாராட்டினேன், அழகன். ஆனா குடும்பத்தில் ஒரு சூழ்நிலை வந்தது.
குடும்பத்தில் ரொம்ப அவஸ்தைப்பட்டான். கோர்ட்டு கேஸுன்னு அது ஒரு ஒலி. அது போக படங்கள் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நம்ம ஆளுங்க நடிகர்களோ இல்லை ப்ரொடியூசர் எப்படி இப்படி அடிமையாகிறாங்கன்றதுக்காக உதாரணத்துக்கு சொல்கிறேனே தவிர நான் யாரையும் குறை சொல்லலை. ஒரு செய்தி வந்ததால் அந்த தம்பி பேரை சொன்னேன். எனக்கு ரொம்ப வேண்டியவன்ற உரிமையில் சொன்னேன். இப்படி நிறைய பேர் இருக்காங்க. நிறைய குடும்பம் கெட்டு போயிருக்கு. பிறகு அவர் என்ன பண்ணுறாரு, படம் இல்லைன்னும் போது ஒரு படம் எடுக்கிறார் சொந்தமாக. எடுத்து படம் முடித்து ரிலீஸ் ஆகலை, வியாபாரம் இல்லை. பிறகு கடன் வாங்கி படத்தை ரிலீஸ் பண்ணிட்டார். அதில் அவஸ்தைப்பட்டார். இது ஒரு ஒரி. எல்லா ஒரிசையும் தீர்க்க மதுக்கு அடிமையாயிட்டார். மது ஒரு ஒரிசை ஒழிச்சிருமா? மது உடலை கெடுக்கும், குடலை கெடுக்கும், குடும்பத்தை கெடுக்கும், மனைவி மக்களை கெடுக்கும், மனிதன் அந்த வார்த்தையை கெடுத்துரும். மதுவால வாழ்ந்தவர்கள் யாரும் இல்லை. குடியால் குடும்பம் கெட்டதை தவிர இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை சார், உங்களுக்கு தெரியும், எல்லாம் தெரியும். இந்தியா முழுக்க தமிழ்நாட்டில் கொஞ்சம் குறைவே சொல்லலாம். நீங்க குஜராத்தில் மது விலக்கு, ஏன்னா காந்தி பிறந்த மண்ணு, மது விலக்குன்னு சொல்றாங்க. பட் வேற நாட்டில் இருந்து அங்க துறைமுகத்தில் தான் வந்து இறங்கலாம். அங்கிருந்தா நாட்டுக்கு கஷ்டப்படுதான். கேள்வி பத்திரிகை நியூஸ் பல பேர் சொன்னதா சொல்றேன். சினிமா ஒரு காரணம். நான் இதுவரைக்கும் சினிமாவில் குறை சொன்னதில்லை, ஏன்னா நம்ம சினிமா. ஆனா குறை இருக்கும்போது சொல்லிதான் தரணும். முன்னெல்லாம் என்ன பண்ணுவோம் சார், சினிமா என்ன சார் சொல்லிட்டோம், சமுதாயத்தில் நடக்கிறதான் சார் சொன்னோம். ஆணவ கொலை நடக்கலையா, அதை கதையை எடுத்தோம். சாதி வெறி இல்லையா, அதை கதையை எடுத்தோம். கற்பழிப்பு இல்லையா, பாலியல் பலாத்காரம் இல்லையா, அதை கதையை எடுத்தோம்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ சினிமாவில் இது நிறைஞ்சு போச்சு சார். இந்த நான் உங்களை தர்ம நியாயமா கேட்கிறேன், இந்த 1 இயர்ல எத்தனை படம் சார் ரிலீஸ் ஆயிருக்கும்? 241 படம் போன வருஷம். அதுல சின்ன படங்கள் தான் குடும்ப தர்மத்தை சொல்லியிருக்கு. பெரிய படங்கள் பூரா எடுத்து பார்த்தீங்களா? என்ன படம்? வெட்டு, குத்து, கொலை, கொள்ளை, கஞ்சா கடத்தல். பெரிய ஹீரோ சார். நீ ஒரு நல்ல குடும்ப கதை சொல்லக்கூடாது? கஞ்சா கடத்தல் மட்டும் விஜயே நடிச்சிருக்காரு, அஜித் நடிச்சிருக்காரு, ரஜினி சார் நடிச்சிருக்காரு. இப்போ உங்களுக்கு கோடி, 1000 லட்சக்கணக்கான தொண்டை இருக்கான், ரசிகர் இருக்கான். நீ சினிமாவில் குடிக்கிறத காட்டினா ஒரு லவ் ஃபெயிலியர், பாருக்கு போய் தண்ணி அடிக்கிறது, காலேஜில் ஃபெயில் தண்ணி அடிக்கிறது, இதான ரெமெடி. ஒன்று தோத்து போனா தண்ணி அடிக்கிறதான ரெமெடி. நீங்க சினிமாவில் பண்றீங்க, உன்னை தொண்டன், ஒரு ரசிகன், என் தலைவரே அடிச்சாடுறா. நான் எல்லாரையும் சொல்ல, ஒரு 70% இப்படிதான் சார் இருக்கு. 70% இப்படிதான் இருக்கு. நாடு குட்டிச்சவராக இருக்கு. இந்த 1 இயர் நீங்க சொல்லுங்க, இல்லைன்னா எனக்கு சொல்லுங்க, எத்தனை சினிமாவில் கடத்தல் சார். ஹீரோ ஒரு துப்பாக்கி வச்சிருக்கான் சார். 50 பேர் கையில துப்பாக்கி, அறிவாளு, குண்டு, இவ்வளவு நிலமா வச்சுக்கிட்டு ஹீரோ மேல படாது. ஆனா ஹீரோ சுடுவாரு, ஒரு குண்டுக்கு 100 பேர் போடுவான். அவன் ஹீரோ ஒல்லியா இருப்பான், 80 கிலோ, 120 கிலோ ஆளு 10 பேர் வர்றான் சார். இப்படின்னா இப்படி வீசினா 10 பேர் வர்றான் சார். என்ன சார் அக்கிரமா இருக்கு? இதை பார்த்து சமுதாயம் கெட்டு போகுதா இல்லையா? இப்போ குடி வேற வந்துடுச்சா? இளைஞன் 18 வயசு பையன்ல குடிக்க ஆரம்பிச்சிட்டான். கட்டுப்பாடு இல்லை. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். வெட்கி தலைவந்து ஒரு தாத்தாவா குழந்தைகள் 6 பேர பிள்ளைங்க எனக்கு எல்லாம். என் ஸ்கூல்ல 500 பிள்ளைங்க படிக்கிறாங்க, பேர பிள்ளைகள். என் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க என் பேர பிள்ளை தான்.
அத்தனை பேருக்கு நான் பொறுப்பு. ஆனால் நாட்டில் இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல பையன் குடிக்கிறான் சார் டேபிள் உட்காந்து, நாம டிவியில் பார்த்தோம். காலேஜில் குடிச்சிட்டு வெட்டிக்கிறானுங்க சார். குடியால் இந்த நாடு கெட்டு குட்டிச்சோர் ஆயிடுச்சு. அப்படின்னா நான் தமிழ்நாட்டை மட்டும் சொல்றேன்னு நினைக்காதீங்க. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, நான் தமிழக முதல்வரை கையெழுத்து வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். பல பேட்டியில சொல்லியிருக்கேன். தமிழ்நாட்டில் மதுவிலக்கை கொண்டு வந்து மக்களை காப்பாற்றுங்கள். அவரும் வசதி இருந்தா நிச்சயம் செய்வார். தமிழக முதல்வருக்கு அந்த எண்ணம் இருக்கு. ஆனால் இங்க மூடிட்டாங்கன்னா பக்கத்துல புதுச்சேரி, அங்க ஒசூர் தாண்ட பெங்களூர், இங்க கேரளா, ஆந்திரா, பார்டருக்கு போயிடலாம் சார் நம்ம ஆளு பஸ் ஏறி. அப்போ இந்த பணம் எப்படியோ எங்கேயா அழிஞ்சு போகும். இந்தியா பூராவிலும் நான் பிரதமர் மோடி அவர்களை நல்லா பண்றீங்க, பிரதமர் மோடி அவர்களே நல்ல திட்டங்கள் பண்றீங்க. ஆனால் மதுவிலக்கை தேசிய கொள்கையாக வைத்து, மகாத்மா காந்தி பிறந்த மண் குஜராத், அந்த குஜராத்தில் பிறந்தவர் தான் மோடின்றாங்க, அமித்ஷான்றாங்க. அந்த குஜராத் மண்ணுக்காவது, காந்தி பிறந்த மண்ணுக்காவது இந்த மதுவிலக்கை அகில இந்தியாவில் மூடுங்க. ஒரு கூலி தொழிலாளர் பிராந்தி கிடையாது சார். படிச்சவங்க கொஞ்சம் பேர் தான், ஒரு 20%, 25%. கூலி தொழிலாளர்ல வண்டி எடுக்கிறவன், கொத்தனாரு, வேலை முடிச்சுட்டு கூலி வாங்கி நேரம் வீட்டுக்கு போற சார். அவன் பிராந்தி கடைக்கு போறான் சார். குடிச்சிட்டு தெருவில் விழுந்து கிடக்கிறான், வீட்டில் பொண்டாட்டி அடிக்கிறான், குழந்தைகளை அடிக்கிறான். கலவர பூமி ஆயிடுச்சு சார். அதனால் இது ஒரு வாய்ப்பா கிடைச்சதால அது உங்கள்கிட்ட மனம் திறந்து பேசுறது தப்புனா தயவுசெய்து மன்னிச்சிருங்க. பொது நலன் கருதி இந்த நாடு நல்லா இருக்கணும்னா குடி இந்தியா பூரா இருக்கக்கூடாது. அதை பிரதமர் மோடி அவர்கள் கண்டிப்பாக செய்து மக்களை காப்பாற்ற வேண்டும். நீங்க என்ன நல்ல திட்டங்கள் கொண்டு வந்தாலும் குடி இருந்தால் எல்லாம் அழிஞ்சிடும் சார், பிரயோஜனம் இல்லை சார். அவன் உழைச்சி அவன் வாங்கி கொடுக்கட்டான் சார் வீட்டுக்கு. அவன் உழைச்சி குடிக்கு கொடுத்துருவான். குடியில வர வருவாயை நம்ம இனம் கொடுக்கிறது என்ன தர்மம்? ஆகவே நல்ல எண்ணம் கொண்டு மக்கள் மீது அக்கறை கொண்டு இந்த வார்த்தைகளை நான் இங்கே உங்களிடத்தில் வேண்டுகோளாக வைத்தேன். எல்லோரும் ஒருமித்த குரலோடு இளைஞர்கள், அப்துல் கலாம் வேண்டாம் சார், இந்தியா வல்லரசு ஆகணும்னா இப்போ இவன் குடிச்சு கெட்டு குட்டிச்சவரானா எப்படி வல்லரசு ஆகும்? ஆகவே நல்ல நாடு இந்தியா, அதிலும் சிறந்த நாடு தமிழகம். இந்தியா முழுக்க உயர்ந்து இருக்க வேண்டும், குடியில்லாத நாடாக இருக்க வேண்டும். நல்ல குடிமக்கள், சிட்டிசன்ஸ் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும். உலகில் வல்லரசாக இந்தியா விளங்க வேண்டும் சொல்லி மகேஸ்வரன் மகிமை தம்பி தவமணியை காப்பாற்ற வேண்டும், இறைவன் காப்பாற்றுவார். நல்ல மனம் கொண்டவர். அவர் அடுத்து படம் எடுக்க வேண்டும், தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும், பல டெக்னீஷியனை உருவாக்க வேண்டும் என கேட்டு இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட சண்டே பல பொழுதுபோக்கு இருந்தாலும் அதெல்லாம் விடுத்து தவமணிக்காகவும் மற்ற நண்பர்களாக வந்துட்டீங்க. உங்களெல்லாம் வணங்கி விட வேண்டும். நன்றி, வணக்கம்.